மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதாவது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் நோய்கள், அதாவது பாலியல் மூலமாக பரவுகின்ற நோய்கள் காரணமாக எவ்வாறு ஆண்களினுடைய இந்த பாலியல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக பார்த்தோம் இந்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸினாலே ஏற்படுகின்ற பிரச்சனை. நான் இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆண் திருமணம் முடித்த பிற்பாடு திருமணத்துக்கு முதல் அவருக்கு இந்த ஹெர்பஸ் தொற்று இருக்குமாக இருந்தால், திருமணம் முடித்த பிற்பாடு அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற காலத்திலே, பிரெக்னண்டாக இருக்கின்ற காலத்திலே பெண்களினுடைய சாதாரணமான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்றது. அதன் காரணமாக அவர் என்ன செய்வார், இந்த நோயை தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார். மனைவிக்கு கொடுத்த பிற்பாடு மனைவிக்கு சில நேரங்களிலே அந்த நோயினுடைய அறிகுறி வெளியிலே தெரியும். அந்த நோயினுடைய அறிகுறி என்று சொல்லப்படுகின்ற போது, ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் பெண்ணினுடைய யோனி பகுதி வெஜைனாவிலே முதல் தண்ணி நிரம்பிய சின்ன சின்ன கொப்பளங்கள் மாறி வந்து 2-3 நாட்கள் கழிந்த பிற்பாடு அந்த கொப்பளங்கள் உடைந்து அந்த இடத்திலே புண்களாக மாறி தாங்க முடியாத வேதனையை கொடுக்கும். எனவே இப்படி ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் ஒரு வைத்தியரை காணுகின்ற போது வைத்தியர் அந்த நோயை கண்டுபிடித்து உடனடியாக அந்த சிகிச்சையை தொடங்குவார். ஆனால் இப்படி ஒரு அறிகுறியும் வராவிட்டால் என்ன ஏற்படுகிறது என்றால், அந்த தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பிள்ளை பாதிக்கப்படுகிறது. அதை நாங்கள் நியோனேட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லுவோம். அந்த வயிற்றிலே பாதிக்கப்பட்ட பிள்ளை பிறந்த பிற்பாடு அதை நாங்கள் சொல்லுவோம் நியோனேட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லுவோம். இது ஒரு பாரதூரமான நோய். அந்த பிள்ளைக்கு இறப்பை, மரணத்தை ஏற்படுத்தும். என்னுடைய இந்த வாழ்க்கை காலத்திலே, இந்த மருத்துவ உலகத்திலே இருக்கிற 38 வருடங்களாக இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளிலே நான் இந்த நியோனேட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகின்ற நோய், அதாவது பிறந்த பிள்ளைக்கு ஏற்படுகின்ற, இந்த சிசுவுக்கு ஏற்படுகின்ற இந்த நியோனேட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகின்ற நோய் வந்து ஒரு பிள்ளையும் கூட நான் தப்பினதை காணவில்லை. வெளிநாடுகளிலே அதெல்லாம் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலே நாங்கள் நியோனேட்டல் ஹெர்பீஸ் வந்து ஒரு தரம் கூட தப்பிய ஒரு பிள்ளையாவது, ஒரு சிசுவாவது தப்பிய பிள்ளையை நான் காணவில்லை. எனவே இது பாரதூரமான பிரச்சனையை அந்த தாயினுடைய, அந்த மனைவியினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பிள்ளைக்கு ஏற்படுத்தும். எனவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதன் பிற்பாடு குடும்பத்திலே சண்டை. ஏன், அந்த மனைவி ஒரு ஒழுங்கானவராக இருந்தால் அவர் முழு பழியை யாருக்கு மேல் போடுவார், தன்னுடைய கணவர் மேல். அதன் பிற்பாடு அவர் இருவரும் விவாகரத்து கோரி பெரிய மனநிலை குழப்பங்கள், மனநிலை அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற மன அழுத்தம் போன்ற மன நோய்கள் கூட அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் இங்கு நான் மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பது என்னவென்றால், இந்த ஹெர்பீஸ் நோய் எனப்படுகிற நோய் வந்தவர்கள் ஆண்கள், முக்கியமாக சாதாரணமாக ஆண்களுக்கு இப்படி அவருடைய ஆண்குறியிலே இந்த புண்கள் மாதிரி வந்தால் அது ஹெர்பீஸாக இருக்கலாம். பல பேருடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கூட இந்த மருந்துகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த நோய்க்கு. எனவே இந்த நோய் ஏற்படுமாக இருந்தால் கட்டாயமாக ஒரு வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனையின்படி உங்களுக்கு ஏற்பட்ட நோயை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிற்பாடு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், மனைவியுடன் இருக்கின்ற போது மனைவிக்கும் அந்த நோய் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நான் முதலிலே சொன்னேன், இந்த ஹெர்பீஸ் நோயை 100% எங்களால் என்ன செய்ய முடியாது, சுகப்படுத்த முடியாது. மிக முக்கியமான
100% இது ஹெர்பீஸ் நோயை எங்களாலே சுகப்படுத்த முடியாது. அந்த கிருமிகள் எல்லாம், அந்த வைரஸ் கிருமிகள் எல்லாம் எங்களுடைய ஒருவருடைய நரம்பு மண்டலத்தில், நரம்பு தொகுதியிலே, நரம்புகளிலே அவையெல்லாம் மறைந்திருக்கும். எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற போது மீண்டும் அவை ரீஆக்டிவேட் ஆகி, மீண்டும் அவை புத்துயிர்ப்பு பெற்று, புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் அவை வரும். வந்த பிற்பாடு என்ன நடைபெறும்? அவை ஒரு மனைவிக்கு சென்று பாலியல் உறவை அந்த ஆண் தன்னுடைய பெண் துணையுடனோ அல்லது மனைவியுடனோ வைத்துக் கொள்ளுகின்ற போது மனைவிக்கு இந்த நோய் ஏற்பட்டு அதன் மூலமாக மனைவி அந்த காலப்பகுதிகளில் கற்பந்தரிக்க போனால் அவருக்கு பிள்ளை பிறக்கின்ற போது பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே இது பெரிய ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன், மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதில் மிகவும் இன்னும் கூடிய சிக்கல் என்னென்றால், கொண்டம் பாவிப்பதன் மூலம், அதாவது ஆணுரை பாவிப்பதன் மூலம் இந்த ஹெர்பீஸ் நோயை எங்களாலே கட்டுப்படுத்தவோ தவிர்க்கவோ முடியாது, ப்ரிவென்ட் பண்ண முடியாது. இது மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில் நான் இயலுமானால் இவ்வாறு ஒரு கொண்டம், அது ஆணுரை எவ்வாறு பாவிப்பது என்பதை பற்றி, அது 2 விதமான ஆணுரைகள் இருக்கின்றது. ஃபீமேல் கொண்டம், மேல் கொண்டம், அதாவது ஆண்களுக்குரிய ஆணுரை, பெண்களுக்குரிய பெண்ணுரை என்று இருக்கிறது. எனவே அதை நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். எனவே இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என இதிலிருந்து நாங்கள் ஒருபோதுமே தப்பிக்க முடியாது. இது கடவுளுடைய ஒரு வேலையோ எனக்கு தெரியாது. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன், பெரிய ஒரு பிரச்சனையான விடயமாக கூட இருக்கின்றது. நோயாளிகளுடைய மனதை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நோய் ஏற்பட்டால் கூட அவருக்கு அந்த தன்னுடைய பாலியல் வாழ்க்கை, ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்பு, செக்ஸ் லைஃப் வைத்துக் கொள்ளுகின்ற போது 100% அந்த பாலியலை அவர் இன்பமுடைய முடியாது. ஏனென்றால் இந்த ஹெர்பீஸ் என்ற கிருமி இருக்கின்ற பட்சத்திலே இது எவ்வாறு இந்த கிருமி தொற்று ஏற்பட்டது என்று எவ்வாறு கண்டுபிடிப்பதென்றால், எங்களுடைய இரத்தத்தை சோதித்து பார்ப்பதன் மூலம். அதாவது இரத்தத்திலே இந்த ஹெர்பீஸுக்குரிய, நான் சொன்னேன் 2 வகையான ஹெர்பீஸ் இருக்கிறது, டைப் 1 டைப் 2. இவர் 2க்கும் உடைய பிற பொருள் எதிரிகள், அதாவது பிற பொருள் எதிரிகள் சொல்லும்போது ஆன்டிபாடிஸ், IgM IgG ஆன்டிபாடிஸை பிற இரத்தத்திலே அந்த நோய்க்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட பிற பொருள் எதிரிகள் ஆன்டிபாடிஸை நாங்கள் சோதித்து பார்ப்பதன் மூலமாக இந்த நோய் ஏற்பட்டது எங்களை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு முறைதான் வழி இருக்கின்றது. ஆனால் எங்களை போன்ற நாடுகளிலே இந்த ஆன்டிபாடிஸை சோதிப்பதற்கு ஏறக்குறைய எங்களுடைய இலங்கை காசிலே 18,000 ரூபாய் முடிவடையும். ஏறக்குறைய அமெரிக்கன் டாலர்ஸை பார்த்தால் ஏறக்குறைய $50, 50 அமெரிக்கன் டாலர்ஸ் அதற்கு செலவடையும். எனவே அதுவும் ஒரு பிரச்சனை. எனவே சில பேருக்கு, சில ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை, சில பெண்களுக்கும் ஒரு பிரச்சனை. இந்த நோய் இல்லை, இது வைத்தியர் பிழையாக என்னுடைய நோயை கண்டுபிடித்து விட்டார், ஹெர்பீஸ் என்று என்னுடைய வைத்தியர் பிழையாக சொல்லிவிட்டார், என்னுடைய பிரச்சனையும் ஏற்படுகிறது. இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஆன்டிபாடிஸ் டு ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் 1 to ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் 1 and ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் 2க்குரிய ஆன்டிபாடிஸை, பிறபொருள் எதிரிகளை நாங்கள் சோதித்தறிவதன் மூலம் இந்த நோய் உண்மையாக ஏற்பட்டதா என்பதை எங்களாலே கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.